விஷ்ணு மற்றும் கீர்த்தி ஒரு புதிய அபார்ட்மெண்டில் வாழத் தொடங்கினர். அந்த வீடு மிகவும் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் ஒரு விசித்திரம் இருந்தது. வீட்டில் இருக்கும் ஒரே கடிகாரம் மட்டும் எப்போதும் ஒரே நேரத்தை காட்டியது. நள்ளிரவு 2:17. கீர்த்தி சிரித்தாள். கடிகாரம் ரொம்ப பழசா இருக்கும் போல. விஷ்ணு கவனிக்காமல் விட்டான். ஆனால் அடுத்த நாள் அதே நள்ளிரவு 2:17. அதற்கடுத்த நாளும் அதே நள்ளிரவு 2:17. ஒருநாள் மதியம் கீர்த்தி கண்ணாடி முன் நின்று முடி சீவிக் கொண்டிருந்தாள். பின்னால் விஷ்ணு வந்து மெதுவாக சொன்னான், இன்று வீட்டை விட்டு போகலாம். கீர்த்தி திரும்பினாள். அவனது முகம் சிரிக்கவில்லை. அவன் கண்கள் காலியானவை. அந்த நொடியில் கடிகாரம் திடீரென சத்தமாக அடித்தது. நள்ளிரவு 2:17. நள்ளிரவு 2:17. நள்ளிரவு 2:17. கீர்த்தி பயந்து கேட்டாள், விஷ்ணு, ஏன் எல்லாம் ஒரே நேரத்திலேயே நிக்குது? விஷ்ணு மெதுவாக சொன்னான், நாம் இந்த நேரத்தில்தான் ஒருமுறை இறந்தோம். கீர்த்தி பின்னுக்கு சென்றாள். அவள் நினைவுகள் மின்னல் போல வந்தது. ஒரு விபத்து, ஒரு சத்தம், ரத்தம், அந்த வீடு. அவன் தொடர்ந்தான், நாம் காதலாக இங்கே வந்தோம். ஆனால் இங்கேயே சிக்கிவிட்டோம். கடிகாரம் மெதுவாக சிரிக்கும் சத்தம் போல அடித்தது. அப்போது கீர்த்தியின் கையை விஷ்ணு பிடித்தான். ஆனால் அவன் கை குளிரல்ல, வெறும் வெற்றிடம். கீர்த்தி மெதுவாக கண்ணீர் விட்டாள். இப்போ நாம யார்? கடிகாரம் பதில் சொன்னது போல நின்றது. நள்ளிரவு 2:17 மீண்டும் ஆரம்பித்தது.